வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி குரலில் பேசிய நடிகர் விஜய் அதிமுக தவேக கூட்டணி உருவாகுகிறதா? அரசியல் களத்தில் அடுத்த கட்ட பரபரப்பு. சிலிண்டர் தட்டுப்பாடு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்குது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்குது. ஹோட்டல் எல்லாம் ஒவ்வொன்றா அடிச்சிட்டு வராங்க, பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்கிறது. இந்த பிரேக்கிங் நியூஸுக்கு இடையில தவேக அதிமுக கூட்டணி தொடர்பாக நான் பேசுறேன் பாருங்க, இதுவும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். தயவு செய்து முழுமையா அந்த வீடியோ பாருங்க. ஆனா அதுக்கு முன்பாக மறக்காம இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப முதல்ல எடப்பாடி குரலில் விஜய் அவர்கள் என்ன பேசினாரு அதை பத்தி பாத்துருமா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு என்று செய்தி வருகின்ற பொழுது உடனடியாக பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதினாரு. அந்த வேண்டுகோள்ல சிலிண்டர் தட்டுப்பாடு இருப்பது என்னவோ உண்மைதானுங்க, அதை சீர் செய்ய வேண்டியது பிரதமர் மோடி அவருடைய வேலை தானுங்க. கொஞ்சம் அதீத கவனம் எடுத்து மக்கள் பாதிப்பு அடையாத அளவுக்கு சிலிண்டர் தங்கு தடை இல்லாம கிடைக்கின்றதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை நம்ம எடப்பாடி பழனிசாமி வச்சாரு. கூடவே இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டு விஷயத்துல தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தமிழக அரசாங்கத்தை தான் நம்பிட்டு இருக்காங்க. நீங்களே புரளி கிளப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சீங்களேன், மக்கள் பீதி அடைவாங்க. பீதி அடைவதெல்லாம் தடுக்கும் விதமாக ஆக்கப்பூர்வமாக மக்கள் பிரச்சனை தீர்க்க உடனடியாக உங்க அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துங்க ஐயா. ஆலோசனை நடத்தி மக்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க முடியுமோ அப்படி ஒரு பிரச்சனையை தீர்த்து மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுங்க. ஆனா அதற்காக ஊடகத்தின் மூலமாக பீதியை கிளப்பிட்டு இருக்காதீங்க, உங்களுடைய தவறுகளை திசை திருப்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு மோடி கிட்ட கோரிக்கை வைத்து விட்டு இந்த சிலிண்டர் விஷயத்துல பீதி கலப்பாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. விஜய் அவர்களும் 2 நாள் கழிச்சு நேத்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கையில சொல்லியிருந்தாரோ அதே தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். மத்திய அரசாங்கத்தின் தவறு இதுல எங்கேயுமே இல்ல. மத்திய ஆசியாவில் பாத்தீங்கன்னா சண்டை நடக்குது. அந்த சண்டை காரணமாகத்தான் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா சண்டையெல்லாம் நடக்காத முன்பாக நம்ம நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தால் மத்திய அரசாங்கத்துடைய தவறு என்று சொல்லலாம், நிர்வாக திறனற்ற அரசு என்று மோடி அரசாங்கத்தை சொல்லலாம். ஆனால் இந்த போர் ஏற்படாத வரைக்கும் நமக்கு சிலிண்டர் விலையும் ஏறலிங்க, 2வது தட்டுப்பாடும் ஏற்படலிங்க, 3வது பெட்ரோல் டீசல் விலையும் ஏறலிங்க, தட்டுப்பாடு இல்லைங்க. இந்த தட்டுப்பாடு என்பது தற்காலிகமானது தான். இந்த தற்காலிகமான தட்டுப்பாடு கூட எல்லா இடத்திலும் இருக்காது அப்படின்னு மத்திய அரசாங்கமானது உறுதி அளித்திருக்குது. அப்படி இருக்கும்போது இதை எண்ணி மக்கள் பீதி அடையக்கூடாது. மக்களை பீதி அடைகிற மாதிரி எவனா செய்தி போட்டானா அவனை பிடிச்சி கேள்வி கேளுங்க, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. இந்த பெட்ரோல் டீசல் விஷயத்திலையும் சிலிண்டர் தட்டுப்பாடு விஷயத்திலையும் தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்க. மாநில அரசாங்கமே மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நீங்க தான் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கை நீட்டி விட்டேன், கடிதம் எழுதி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்காதீங்க. நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, நாங்க கடிதம் எழுதலாம். ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம திமுக அரசாங்கமும் கடிதம் எழுதி விட்டு சும்மா இருக்கலாமா? அதனால இந்த டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு எதனால ஏற்பட்டிருக்குது, இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும், மத்திய அரசாங்கம் என்ன வேலை பார்க்குது, மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு திருப்தியா இருக்கா இல்லையா, மேற்கொண்டு என்ன பண்ணணும், அதனால மத்திய அரசாங்கத்தோடு கலந்து ஆலோசித்து தமிழக மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய அரசாங்கம் இந்த பெட்ரோல் டீசலை வச்சு உங்க தவறுகளை மறைக்காதீங்க, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. ஏன்னா மத்திய ஆசியாவில் சண்டை நடக்கின்ற போது நம்ம நாட்டில் எரிபொருளுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால தயவு செய்து பீதி அடையாத மாதிரி பாத்துக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திமுக மீது எந்த அளவுக்கு குறை சொன்னாரோ, மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் மீது ஆதரவு கரம் நீட்டி அவருடைய செயல்பாடு நல்லா தான் இருக்குது. தேவையில்லாம ஊடகம் ஓதுது, அந்த ஓதுகின்ற தவறான வேதம் எல்லாம் மக்களிடையே போகாத அளவுக்கு தமிழக அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்லாம் அறிக்கை விட்டு இருந்தார். சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் இவங்க 2 பேர் மட்டும்தான் திமுக இதை வச்சு அரசியல் பண்ணுது, பீதியை கலப்புது, அதுக்கு ஊடகத்தை பயன்படுத்துது அப்படின்ற விஷயத்த சொன்னவங்க. மற்றவங்க எல்லாம் கூட்டணியிலே இருந்தாலும், பாஜக கூட்டணியிலே இருந்தாலும் வேண்டுகோள் வச்சாங்க. ஆனா திமுக பொய் முகத்தை அம்பலப்படுத்தல. ஆனா விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அம்பலப்படுத்தினார். இதுல இருந்து நான் என்ன முடிவுக்கு வந்தேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் நெருக்கமா இருக்கத்தான் ஆசைப்படுறார்.
ஏதோ ஒரு புள்ளியில பாஜகவுடன் இணைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஆளுகின்ற அரசாங்கமானது எவ்வளவோ தவறு செய்யுது. அந்த தவறு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊடகம் மூடி மறைக்கிறது. இந்த மூடி மறைக்கின்ற ஊடகத்தையும் எடப்பாடியும் கண்டிக்கிறாரு, நம்முடைய விஜய் அவர்களும் கண்டிக்கிறாங்க இந்த ஊடகத்துடைய தன்மையை. ஆனால் மத்திய அரசாங்கம் செய்கின்ற ஆக்கப்பூர்வமான வேலைகளை இந்த ஊடகமானது வெளியிடுவதே கிடையாது. அவங்க எடுக்கின்ற பெரும் முயற்சியை இந்த ஊடகம் காட்டுறதே கிடையாது. ஏன்னா உலகத்துல எந்த கப்பலும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோஸ் நீர்முனையை கடந்து வர முடியாது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஆனா நம்ம கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அனுமதியுடன் வந்து நம்முடைய எண்ணெய் கப்பலானது அந்த ஹார்மோஸினுடைய நீரிணையை கடந்து மும்பைக்கு இன்னைக்கும் வந்திருக்குது எண்ணெய் கப்பல். 14ஆம் தேதி இன்னொரு கப்பலும் வரப்போகுது. இந்தியாவுக்கான எண்ணெய் கப்பலை எங்களுடைய நீர்முனை வழியாக போனா நாங்க தாக்க மாட்டோம், பாதுகாப்பு அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வெளியுறவு கொள்கையில நம்ம மோடியினுடைய உறுதித்தன்மையும் அவர் இந்த போர் தருணத்திலும் நாட்டுக்காக செஞ்ச விஷயத்துல வெற்றி அடைந்திருப்பதையும் ஊடகம் பேச மறுக்கிறது. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை சுட்டி காட்டுகின்றார். நம்மளுக்கு மற்ற நேரத்தில் தட்டுப்பாடு இருந்ததா, இந்த நேரத்தில் தட்டுப்பாடு இருக்கின்ற போது பீதி அடையாம பார்த்துக்கிறது மாநில அரசு கடமை அப்படின்னு. சோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம நாட்டு மக்கள் பாதிப்படையக்கூடாது என்று மோடி நல்ல விதமா சிந்தித்து செயல்பட்டு இருக்காரு, ஆலோசனை நடத்தினாரு. ரெண்டாவது ஈரானுடன் பேசினாரு, அமெரிக்காவுடன் பேசினாரு. ஒவ்வொரு நாட்டுடன் பேசி நம்ம நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப எரிசக்தியில பிரச்சனை வராத அளவுக்கு மக்களுக்கு எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதெல்லாம் ஊடகம் பேசாது. ஐயோ கடை மூடிட்டாங்கோ, ஐயோ ஹோட்டல்ல மூடிட்டாங்கோ, ஐயோ உணவு கிடைக்கவில்லை, ஐயோ பல வகையான உணவு கிடைக்கவில்லை, ஐயோ டீ கிடைக்கல, ஐயோ போண்டா கிடைக்கல. இது ஒரு பிரேக்கிங் நியூஸ். அட போங்கடா மானங்கட்ட பசங்களே அப்படின்னு கேட்கத்தான் தோணுது. அதனால எடப்பாடி எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சாரோ, திமுக அரசாங்கத்தை தவற சுட்டி காட்டினாரோ, அதே மாதிரி விஜய் அவர்களும் சுட்டி காட்டினார். அதனாலதான் நல்லா பேசியிருந்தோம்னு வச்சுங்களேன், ஆக்கப்பூர்வமான ஆட்களை வெளியிட அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா அதிமுக பாஜக தவேக கூட்டணி உருவாகியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது காலம் கடந்து விட்டதாக விஜய் நினைக்கிறார். இனிமேலும் இதை ஒன்றிணைக்க முடியாது என்று நினைக்கின்றார். அதனால தனித்து போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டாங்க, தவேக சார்பில் கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தின் மீது வீணா பழி போட்டு பேசக்கூடாது என்ற விஷயமானது தவேகாவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அது யார் சொன்ன ஐடியான்னு தெரியல. ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் பகைச்சுக்கிட்டு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் பகைச்சுக்கிட்டு உன்னால அரசியல் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க போல இருக்குது. அதனால மத்திய அரசாங்கத்தின் மீது எப்போது தவறுகளை சுட்டி காட்டுமோ அப்போது தவறுகளை சுட்டி காட்டுறோம். இப்போ தேர்தல் நேரம், திமுக மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், ஆனால் நிறைவேற்றவில்லை. இவங்களுடைய தவறுகளை தான் நாம் சுட்டி காட்டுவோம் அப்படின்னு இன்னைக்கு கூட நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சோ மோடி மீதோ பாஜக மீதோ விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு எதிர்மறையான கருத்துக்கள் இல்லை. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையை சரியா ஒருங்கிணைக்கல அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் 2029 அதிமுக பாஜக தவேக கூட்டணி உருவாகும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதோட இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டல் இல்லைன்னு சொல்லுவாங்க, பெட்ரோல் இல்லைன்னு சொல்லுவாங்க, டீசல் இல்லைன்னு சொல்லுவாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வதந்தின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், ஏங்க மத்திய ஆசியாவில் சண்டைங்க, உடனடியே எங்களுடைய அமைச்சரை கூப்பிட்டுங்க, உயரதிகாரிகளை கூப்பிட்டுங்க, 2 நாளைக்கு முன்பாகவே ஆலோசனை நடத்திட்டுங்க, உடனே உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியை கூப்பிட்டுங்க, இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டங்க. ஆக்கப்பூர்வமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பார்லிமெண்ட்ல நாங்க மோடி அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக போராட்டமும் பண்ணிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு உறுதியளித்திருக்காங்க. சிலிண்டர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியானவர்கள் பீதியின் காரணமாக பதிவு செய்ததுனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுக்கும் அவங்க தட்டுப்பாட்டை போக்குவதற்காக களமிறங்கி இருக்கக்கூடிய செயலுக்கும் நாம கொஞ்சம் உறுதுணையா இருப்போம், அவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவோம். அதனால எதுவும் பீதி அடைய வேணாம். நாங்களும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம், மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரா. இன்னைக்கு தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அச்சப்பட வேண்டாம் அப்படின்ற வார்த்தையே வெளியே வந்திருக்குது. ஏன் தெரியுமா? இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தாரு, ஆனா அரசியல் எடுபடல, மக்களே உணர்ந்துகிட்டாங்க. திமுக அரசாங்கம் எதையோ மறைக்கிறதுக்காக தான் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, சிலிண்டர் இல்லைன்னு அடிச்சு விட்டாங்க.
ஆனா மக்களுடைய எதிர்படாத காரணத்தினால இப்போ நம்ம முதல்வரே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவங்க எடுக்கின்ற முடிவுக்கு நாம ஒத்துழைப்பு நல்குவோம். விரைவில் இந்த பிரச்சனை தீரும், தயவு செய்து பதட்டம் அடைய வேண்டாம் என்று முதல்வர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாருங்க அவருடைய எக்ஸ்தலத்துல. ஆனா இந்த அரசாங்கமானது என்னதான் மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துதுற மாதிரியே பேசினாலும் இந்த தமிழகத்தில் இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கம் இருக்கவே கூடாதுங்க. எதற்காக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊடகத்தை ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கிட்டாங்க. எந்த ஊடகமும் சரி நடுநிலையா இல்லைங்க. மக்களுக்காக சேவையாற்ற வருகின்றோம். கட்சி ஊடகம் இருக்கிறது, நடுநிலை ஊடகம் கிடையாது. பகுதி நேர செய்தி சொல்றாங்க, நாங்க முழு நேர செய்தி சேனல் அப்படின்னு மூஞ்ச காட்டின்னு வந்தவன்லாம் நேரா போய் அறிவாலயத்தில் அட்வான்ஸ் வாங்கிக்கின்னு அவனுக்காக துதிப்பாடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கோட்டூர்புரத்தில் என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? திருச்சியில் இருந்து ப்ராஜெக்டுக்காக வந்த ஒரு பெண்மணியில மாணவிய கார்ல கடத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணை யாரு நோட் பண்ணியிருந்தான்னு தெரியல. அந்த பெண்ணுடைய படங்களை மார்பிங் பண்ணி அந்த பெண்ணுக்கே அனுப்பி பிளாக்மெயில் பண்ணி அந்த பெண்ணு எங்க போறான்னு சொல்லிட்டு நோட்டம் விட்டு அந்த பெண்ணை கார்ல கடத்தி கற்பழிச்சிருக்கானுங்கோ. அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அப்படின்றதுனால மீண்டும் அந்த பொண்ணு இவ்வளோ கொடுமையும் அனுபவித்துக் கொண்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்பி போயிருக்காங்க. உடனடியாக வீட்டுக்கு கிளம்புற பண்ண கடத்தி எங்களை பற்றி வெளியே சொன்ன அவ்வளவுதான் மிரட்டி இருக்கானுங்க. இந்த அளவுக்கு கற்பழிச்சதும் இல்லாம அந்த பொண்ணை நாசம் பண்ணதும் இல்லாம மீண்டும் கடத்தி மிரட்டி இருக்கானுங்க. ஆனா இங்க காவல்துறைன்னு ஒண்ணு இருக்குதா? இல்லவே இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், விளாத்தி குளத்துல 14 இல்ல +2 படிக்கின்ற மாணவி 10th 495 மார்க் எடுத்திருக்குதான். அடித்தட்டு மக்கள், ஏழைகள். இந்த அரசாங்கமானது 5 வருஷமா இருக்குது. ஒரு ஊர்ல வந்து பாருங்க, பாத்ரூம் போறதுக்கு கூட டாய்லெட் வசதி கிடையாது. அதில் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக காட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணை கெடுத்திருக்கிறா, வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரம் ஆகுது. 6 தனிப்படை போட்டிருக்காங்க, யாரையும் கைது பண்ணல. இது என்ன அரசு? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா சர்வாதிகாரியா மாறுவாங்களாம். எங்க அந்த சர்வாதிகாரி? இல்ல யாராவது வன்முறை தூண்டி விட்டால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவாங்க. அந்த இரும்பு கரம் எங்க? சென்னையில இன்னைக்கு மட்டும் 3 பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் தூங்குது. இந்த தூங்குற விஷயத்தை இந்த ஊடகம் ஒண்ணு கூட பேச மாட்டேங்குது. ப்ராஜெக்டுக்காக சென்னை வந்த பெண்ணை கெடுத்திருக்கிறாங்கல்ல, அந்த செய்தியை பெட்டி செய்தியா கூட சொல்லல. ஆனா ஹோட்டல் மூடிட்டாங்கோ, கேஸ் இல்ல அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டு நம்மள மண்டைய கழுவுறாங்க. அதனால இந்த அரசாங்கம் எதற்கு இருக்கக்கூடாதோ இல்லையோ, சத்தியமா சொல்றேங்க, இந்த மாதிரியான திசை திருப்புகின்ற செய்தி போடுகின்ற ஒரு ஊடகம் கூட இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் இழுத்து மூணுங்க. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணு இயற்கை உபாதிக்காக போயிருக்கிறா. சோ இப்படி இயற்கை உபாதிக்காக போயிருக்கிற பெண்ணு படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அவங்க பெண்ணு எங்க போயிருக்காங்க தெரியல. அவங்க தாயார் போயிட்டு புகார் அளிச்சிருக்காங்க. அப்படி புகார் அளித்த பிறகு உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை துணை ஆய்வாளரா இல்ல காவல்துறை ஆய்வாளரா எனக்கு தெரியல, அந்த பெற்றோரை பார்த்து உன் பொண்ணு எவனா ஓடி இருப்பா, நைட்டு மகளும் பின்னாடி சுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உடனடியாக அவரை காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் வெயிட்டிங் லிஸ்ட்ல தூக்கி போட்டாங்களாம். வேலையில இப்ப இல்லையா அவரு. இது ஒரு தண்டனையா? பெற்றோருடைய மனமானது எவ்வளவு புண்பட்டு இருக்கும். காணவில்லை என்று சொன்ன பிறகு விரைவாக களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுத்துதான் வச்சுங்களேன், அந்த பெண்ணுடைய உயிரும் கற்பும் காப்பாற்றப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு தமிழகத்துல ஒரு செய்தியை பேசி முடிப்பதற்குள்ளாக இன்னும் பல செய்திகள் வந்து நம்ம காதல விழுது. அங்க பெண்ணு வந்து நாசம், இங்க இந்த இடத்துல வந்து பெண்மணி நாசம், அங்க வயதான பெண்மணி நாசம், இங்க குழந்தை பெண்மணி நாசம். இப்படி ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் மட்டும்தான் தமிழகத்துல நம்மளால காதல கேட்க முடியுது. ஆனா ஊடகத்துல வரல, சமூக வலைத்தளங்கள்ல வருதுங்க. ஆனா இதுக்கு நம்முடைய அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, எடப்பாடி ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம் நடக்கலையா? ஏயா அந்த ஆட்சியில் ஒண்ணுதான் நடந்தது, ஆனா ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி நடக்குது இங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க எடப்பாடி ஆட்சியில கேஸ் கொடுக்க முடியாது, ஆனா எங்க ஆட்சியில கேஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்களில் கேஸே கொடுக்க முடியாது, அங்கெல்லாம் வந்து ஸ்டேஷனுக்கே போக முடியாது, அங்க காவல்துறை எப்படி நடந்துக்குவாங்க தெரியுமா அப்படின்னு கப்சா விடுறார். இங்க கனிவா நடந்துக்கிறாங்க, தண்டனை சீக்கிரமா வாங்கி கொடுத்துரும். அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்படைஞ்சா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால நம்மளுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறார். உத்தரப்பிரதேசத்துல பாலியல் ரீதியா எவனா துன்புறுத்தல் பண்ணான்னு வச்சுங்களேன், அங்க வீடு இருக்காது, வசிக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் நடு ரோட்ல தான் நிக்க முடியும். அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை
நம்ம யோகி ஆதித்யநாத் எடுப்பார். பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் தண்டனைகள் கடுமை. ஆனா அங்க இருக்கின்ற காவல்துறையை பொறுத்த வரைக்கும் புகார் அளிக்க வர்றவங்களுக்கு ஆதரவு தருகுதா இல்லையென்று எனக்கு பிரச்சனை கிடையாது. என் மாநிலத்தில் புகார் தர போனா உன் பொண்ணு எவனா கூட ஓடி இருப்பா அப்படின்னு மட்டமான வார்த்தையை சொல்லுகின்ற இந்த இடத்துல போய் இங்க பெண்கள் புகார் அளிக்க போனா உடனே ஆதரவு அளிக்கின்றார்களாம், உடனே தீர்ப்பை வாங்கி தந்து விடுகின்றார்களாம், உடனே நடவடிக்கை பாய்கிறதாம். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் இல்லையா நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும். யாராவது புகார் அளிக்க வந்தா அந்த பெண்ணுடைய சுய விவரத்தை இணையதளத்தில் விட்டுறாங்க, நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்குது. அப்படி இருக்குது இந்த அரசாங்கத்துடைய பௌசி. ஆனா என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு மாதிரி பாதுகாப்பான மாநிலம் எங்குமே இல்லையா, இலவசமா நானே டிக்கெட் போட்டு இந்தியா முழுவதும் சுற்றி காட்டுகின்ற தமிழகம் போல பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் எங்கேயாவது இருக்க முடியுமா அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாரு நம்முடைய ரகுபதி. தயவு செய்து இணையதளத்தை பார்க்க சொல்லுங்க, கலைஞர் டிவியை பார்த்துட்டு எங்கேயும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மற்ற டிவிகளில் பேச வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக காரன் என்ன பண்ணாலும் அதை பிரேக்கிங் நியூஸா போட்டு, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை நியாயப்படுத்தி நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த டிவி காரங்க அத்தனை பேர் நாசமா போனோம் அப்படின்னு சபிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. நடுநிலையா இருக்கணும், அதுக்குத்தானே ஊடகம். சேச்சே, இதுவும் ஒரு பிறவியா, இதுவும் ஒரு பொழப்பா என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் இங்க டிவிகள் நடந்து கொள்கின்றது. என்ன பண்றது? என்னை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பெண்களையோ பாத்தீங்கன்னா கற்பழிக்கிறானுங்க. ஆனா உண்மையை வெளியே கொண்டு வராம மூடி மறைக்கணும்னு நினைக்கிறானுங்க பாரு. அவங்க வீட்டில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கெல்லாம் இந்த ஆபத்து வரணும். அப்பதான் மற்ற பெண்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்படுகின்றார்கள் என்ற வலியை உணர்வானுங்க. ஆனா அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பதனால பரதேசி பசங்க மற்ற பெண்களுக்கு நடக்கின்ற அவலங்களை வெளியே பேச மாட்டானுங்க. உண்மையா சொல்றேன், ரணகலமா இருக்குது மானம். ஆட்சி மாற்றம் மட்டும்தான் இதற்கு மருந்து. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நன்றி நண்பர்களே.